ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாட்டர்டே, உங்கள் கூட நான் ஒரு குட்டி விலாக் தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலாக என்னோடய இன்டென்ஷன் என்னவாக இருந்ததுன்னா, ஒரு குட்டி ஷார்ட்ஸ் மாதிரி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சரி ஓகே ஒரு குட்டி வீடியோ மாதிரி எடுத்துடலான்னு மைண்ட் சேஞ்ச் ஆச்சு. அதனால் ஒரு குட்டி வீடியோ மாதிரியே நான் வந்து எடுத்துட்டேன். ஆக்சுவலாக வந்து இன்ட்ரோவே பார்த்தீங்கன்னா நான் வந்து போயிட்டு வந்துட்டு தான் வீட்டிலேருந்து ஆக்சுவலாக வந்து கொடுத்துட்ருக்கேன். இன்றைக்கி என்னென்னா அனிருத்துக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் டே சண்டே அன்றைக்கி, பட் சாட்டர்டே அன்றைக்கி ரிஹர்சல். அந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஏரியாவிலேருந்து 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. கார்த்தால் இங்கே பயங்கரமாக குளிருது. கிளைமேட் எப்படி இருக்குன்னா நைட்லாம் செம குளிர், பை 10:30 11 o'clock மேலே நல்ல வெயில் அடிக்குது. பட் கோல்டு வந்து எக்ஸ்ட்ரீம் கோல்டாக இருக்குது. அது கொஞ்சம் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. அப்படி தான் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போதைக்கு கிளைமேட் கொஞ்சம் ரொம்ப ட்ரையாகவே இருக்குது. கார்த்தால இவனை 7:30 மணிக்கு வந்து அவங்க அப்பா கொண்டு போய் விட்டுட்டாங்க. அவங்க அப்பா வந்து இந்த வீக்கெண்டுக்கு வந்து அவங்க கலிக்கு வந்து மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஊருக்கு போயிருக்காங்க. ஸோ மார்னிங் அவர் ட்ராப் பண்ணிட்டாரா, அவங்க பிக்கப் டைமிங் சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டயத்துக்கு ஏற்ற மாதிரி போயிட்டு நான் பிக் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அதெல்லாம் தான் அப்படியே இன்றைக்கி நாங்கள் என்னென்ன பண்ணோம், எப்படியெல்லாம் போகுது அப்படிங்கிறத உங்கள் கூட வீடியோவை ஷேர் பண்ணியிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக வந்து ஆட்டோ தான் புக் பண்ணியிருந்தேன். பண்ண உடனே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு அதிசயமான விஷயம் அப்படின்னு சொல்லுவேன். உடனேவே எனக்கு வந்து ஆட்டோ கிடச்சிடுது. போயிட்டு அவனை பிக் பண்ணிவிட்டு அங்கேயே எனக்கு ஒரு 1/2 hour மேலே ஆகிடுச்சு. அப்புறம் திரும்ப அந்த இடத்துலேருந்து டிமார்ட்டுக்கு ஆட்டோ புக் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ வந்து டிமார்ட்டுக்கு வந்திருக்கோம். டிமார்ட் போனாலும் கான் போட்டிருக்கோம். ஸ்கூல்லேருந்து இப்போ தான் வந்து கேட்டோம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுருக்கீங்க. இன்றைக்கி எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் டே, பக்கத்தில் டிமார்ட் இருந்துச்சு, அதனால தான் வரோம். ஸோ நாங்கள் இப்போ வந்து டிமார்ட் வந்திருக்கிறோம். செல்ஃப் ஷாப்பிங் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக வந்து இனிஷியலாக பிளானே இல்லை போகணுன்னு சொல்லிட்டு, திடீர்னு போனோமா. அதுக்கப்புறம் கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருந்தோம். அது எல்லாத்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டு நானே இன்னைக்கு குட்டி ஸ்லிங் பேக் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதில் அதுக்கப்புறம் வந்து அனிருத்தோட பேக்கில் எல்லாம் வச்சு தான் நாங்கள் இன்றைக்கி வந்து மேனேஜ் பண்ணோம். செம்ம டயர்டாக இருக்குது மக்களே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா புனே எப்படி இருக்குன்னா நைட் நேரத்தில் வந்து செம்ம குளிராக இருக்குது. இப்போ பாருங்கள் என்ன வெயில் அடிக்குதுன்னு, சுத்தமாக முடியவே இல்லை. அவ்வளோ டயர்டாக இருக்குது. என்னோட ஹஸ்பண்ட் எஸ்கேப் ஆகிட்டார் இல்லைடா. அவரோட ஆஃபீஸோட கலீக்கோட இல்லை, அவர் ஆஃபீஸோட கலீக்கு வந்து கல்யாணம். அதனால அவர் இந்த வீக்கெண்ட் வந்து ஜாலியாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறாரு அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேச்சுலர் மாதிரி. இந்த பையன் நாங்களும் போயிருக்க வேண்டியது, இந்த பையனுக்கு ஸ்போர்ட்ஸ் டே வந்துடுது. அதனால போக முடியல. எவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க மகளே. நாளைக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து இந்த இடம் அரௌண்ட் ஒரு 10 kilometers இருக்குது. ஸ்கூல்லேருந்து 10 kilometers தான். ஸ்கூலு நம்ம வீடு பக்கத்தில் தானே, 10 kilometers இருக்குது. என்ன மேட்ருன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு நீங்கள் ரிஹர்சல்னு வேறு சாட்டர்டே வர சொல்லிட்டாங்க. இந்த வீக்கெண்டே இல்லாமல் இருக்கலாம்ல. ஒருவேளை உனக்கு மண்டே லீவ் விடுவாங்களோ, சான்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐயோ மண்டே மட்டும் லீவ் விட்டாங்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சுத்தமாக முடியவே இல்லை. நானே ரொம்ப லோவாக இருக்கேன். இந்த கையில் அடிப்பட்டதுலேருந்தே ஒரு மாதிரி எந்த வேலையும் செய்ய முடியல. பட்ட இடத்துலயே படும்பாங்கல்ல, பட்ட இடத்துலயே படும்பாங்கல்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த காயத்து மேலேயே திரும்ப 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 ஏதோ ஒன்று பட்டே இருக்குது. எனக்கு என்ன தெரியுமா ஆச்சு, ஃபுட்பால் கிளாஸ்ல எவ்வளோ பால் அடிச்சா நகம் இப்படி பெண்ட் ஆயிடுச்சு. ஆமாம், அப்படியே கம்ப்ளீட்டாக அவனுக்கு பெண்ட் ஆயிடுச்சு. இவனுக்கு வேற கையில் அடிபட்டிருக்கு. அதுக்கப்புறம் நானே இது இப்படி பெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு பெண்ட் பண்ணிட்டேன். பார்த்தா ரத்தம் வருது உள்ள. போயிட்டு சொன்னேன், சார் டிஷ்யூ போட்டு வச்சாரு. அப்படியா? ரொம்ப பெரிய அடி இல்லைன்னு சொல்லலாம், பட் இருந்தாலும் பாவம் இல்லை, குழந்தைக்கு வரைக்கும் ஒரு மாதிரி காண்டா இருக்கு இந்த கையில் அடிபட்டதே. நம்ம ஏதோ ஒன்று பண்ணுவோம், ட்ரெஸ்ஸு போடுறப்போ கூட வலிக்குது, பாத்திரம் தைக்க முடியல, மாறி இருக்கு. பட் ஓகே, இன்னும் ஒரு வாரத்தில் சரியாயிடுன்னு நினைக்கிறேன். இன்னையோட 8 நாளாக நான் இந்த வலியோட ரொம்ப அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். ஆட்டோவுக்கு மட்டுமே இன்னைக்கு காலையிலேருந்து 700 ரூபா ஆயிடுச்சு. எங்கே போனாலும் ஆட்டோ, அங்கேருந்துங்க இங்கேருந்தாங்க அங்கேருந்துங்க, இதுக்கே தனியாக சம்பாதிக்கணும் போல இருக்குது. சரி ஓகே மக்களே, நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களை பார்க்குறேன். மக்களே, நான் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தான் வந்து வாங்கிட்டு வந்தேன். ஆக்சுவலாக வந்து தேங்காய் வாங்கியிருந்தேன். எங்கள் ஏரியாவிலலாம் தேங்காய் வந்து 60 ரூபாய் சொல்லுவாங்க, அங்கே 40 rupeesக்கு இருந்ததா. அதனால் மெயினாக தேங்காய் வாங்கினேன். அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கியிருந்தேன்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இந்த பிரவீன் ஊறுகாய் வந்து செம சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அது வாங்கியிருந்தேன். இதெல்லாம் தான் குட்டி ஷாப்பிங் ஃப்ரம் டிமார்ட். மக்களே வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. வந்ததுலேருந்தே ரொம்ப தலைவலி வந்ததுலேருந்தே இல்லை, அங்கேயே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா செம தலைவலியாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்தோடனே ஸ்ட்ராங்காக ஒரு ஃபில்டர் காஃபி போட்டு குடித்தேன். ரொம்ப நிறையாலாம் வாங்கலைங்க. ஆக்சுவலாக டிமார்ட் போகணுங்கிறது வந்து பிளான்லேயே இல்லை. திடீர்னு அவன் அம்மா எங்கேயா கூப்பிட்டு போங்க அப்படின்னா, சரி வீட்டுக்கு வந்தாலும் அவங்க அப்பாவும் ஊருக்கு போயிருக்கிறாங்களா, ஸோ அதனால சும்மா சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். ஆனால் போன இடத்துல நம்ம சும்மா இருப்போமா, பார்த்திங்கன்னா ஒரு 3000 ரூபாய்க்கு பில்லு வந்தது. அதை தவிர்த்து இந்த ஆட்டோ சார்ஜ் வேறு 800 ரூபா. இந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதி தான் யோசித்தேன், இனிமேல் வந்து நம்ம வந்து வெட்டியெல்லாம் செலவு பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்மளோட சேவிங்ஸு ப்ரைமரியாக நமக்கு தேவையானதுக்கு மட்டும்தான் செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அதை கடைப்பிடிக்கவே சத்தியமாக முடியல அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் பிக் பாஸ் பார்த்துட்ருக்கேன். அப்படியே அடுத்தடுத்த வேலைகளை செய்யணும். எதுவும் பெருசாக வந்து சமைக்கலை. சரி ஓகே, நைட்டே வந்து தோசை வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கேன். தோசை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காய சட்னி தான் வந்து இன்றைக்கி நைட்டு மெனு. அதே மாதிரி நான் ரொம்ப எல்லாமே வாங்கினேன்லாம் சொல்ல மாட்டேங்க. ரொம்ப தேவையானது மட்டும்தான் வாங்கினேன். அதுலேயும் இந்த கேஷ்யூஸு, இந்த பாதாம் எல்லாமே எனக்கு வந்து 1500 இல்லை 1200 சம்திங் ஆகிடுச்சு. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா எல்லோரும் கண்டிப்பாக சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக என் கூட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.